ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. இங்கே நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அழகாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இன்க்ளூடிங் லேட் ப்ளூமர்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு ஒக்காபுலரி 13 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சினானியம்ஸ் அண்ட் ஆண்டனியம்ஸ் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத தரவு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கே இருக்க கொஷின் பேப்பரையும் நீங்கள் வந்து தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இந்த டாபிக் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து 8th ஸ்டாண்டர்ட் போனாலும் 9th 10th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இது வரக்கூடிய டாபிக் தான். இது சிங்குலர் ப்ளூரலும் இம்பார்ட்டண்டான ஒன். அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களால் படிக்க முடியலைன்னா நீங்கள் இதை லீவ் பண்ணிக்கோங்க. ஹோமோஃபோன்ஸும் ரொம்பவே ஈஸியானது அண்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போவே நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து 8th 9th எஃபர்ட்ஸ் போட தேவையில்ல. ரொம்பவே உங்களுக்கு ஆல்ரெடி படித்த வாசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து சிலபிஃபிகேஷன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஓகே, இங்கே கொடுத்துருக்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதோடு சேர்த்து நீங்கள் புக் பேக்கையும் தரவாக படிச்சுக்கணும். ஸோ அதை எடுத்து நீங்கள் படிங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க 1 மார்க் சப்போஸ் வரலாம், சப்போஸ் வராமலும் இருக்கலாம். ஆனால் இதுதான் பேட்டர்னில் வரும். இதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரை வச்சு உங்களோட லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கணும்னு. ஓகேவா? அடுத்து கிராமர் கேட்டிருக்காங்க. ஸோ கிராமரும் ஈஸி தான், நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே மார்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஷின் இருக்குது. டோட்டலாக 4 கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணோம். இங்கே நமக்கு அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 5 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 5 கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் 4 தான் எழுத போகிறீங்க. ஸோ இங்கே இருக்க ஆல் 5ஐயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எந்த கொஷின் வந்தாலும் அதுக்கடுத்து மெமரி போயம் எழுதணும். மெமரி போயமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். எழுதும்போது கண்டிப்பாக வந்து போயமோட டைட்டில், அப்புறம் யார் அந்த போயமோட ஆத்தர், இதையும் நீங்கள் கட்டாயமாக எழுதணும். ஓகே, இதையும் மார்க் பண்ணி படிங்க. இங்கே வர எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் இருக்க அந்த ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு இதை படித்து பார்த்தே நீங்கள் அழகாக எழுதிடலாம். ஸோ புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸையும் படிங்க. அதுக்கடுத்து வந்துட்டோம் கம்போசிஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இங்கே வந்து லீவ் லெட்டர் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. சிஸ்டர்ஸ் மேரேஜுக்காக ஈஸியானது தான். அடுத்து வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எழுதுவோம்ல, அந்த லெட்டரையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது இருக்கும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துக்கணும். அடுத்து பேசேஜ் படித்து அதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம் 3 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான அது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.